வணக்கம். ரமாகுவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு சக்ராயுதம் யாரிடம் எப்படி தோற்றது அப்படின்றதையும் இந்திரன் வஜ்ராயுதம் வைத்திருப்பது எதற்காக அப்படின்னும் பார்க்க போகிறோம். விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் மிகுந்த வலிமை வாய்ந்ததாகவும் ஆற்றலுடையதாகவும் கருதப்படுது. எத்தகைய சக்தி படைத்த எதிரிகளாக இருப்பினும் சரி, தனது வேலையை முடிக்காமல் அது திரும்பாது. அத்தகைய சக்தி படைத்த சக்கராயுதம் ஒரு சமயம் யாரிடம் எப்படி தோற்றது, அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் என்ன செய்தார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பகவான் விஷ்ணு தனது திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி வீற்றிருப்பதை நாம் அனைத்து இடங்களிலும் காண முடியும். விஷ்ணு பகவானிடம் அபயம் என்று சரணடைபவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை இறைவன் காத்தருள்வார். அதில் முக்கியமானவர்களாக கஜேந்திரன் என்ற யானையும் அம்பரீஷன் என்ற பக்தரும் குறிப்பிடத்தக்கவர். முதலையின் வாயில் இருந்து யானையை காப்பாற்றுவதற்காகவும் துர்வாச முனிவர் ஏவிய அசுரனிடமிருந்து தனது பக்தனை காப்பதற்காகவும் விஷ்ணு பகவான் தனது சக்கரத்தை ஏவி பாதுகாத்தார். பகவான் விஷ்ணுவின் தீவிர பக்தனாகிய குபன் என்ற அரசனுக்கும் ததீசி முனிவருக்கும் ஒரு சமயம் தீரா பகை ஏற்பட்டது. இதையடுத்து குபன் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டான். அதுக்கப்புறம் அதன் பேரில் இறைவனும் ததீசி முனிவர் மீது தனது சக்ராயுதத்தை ஏவினார். ஆனால் ததீசி முனிவரின் வஜ்ர உடலை தாக்க முடியாமல் சக்ராயுதம் மடிந்தது. அதனால் அஞ்சனாட்சி சமேத மணிகண்டீஸ்வரரை வணங்கி சுதர்சனம் என்னும் சக்ராயுதத்தை பகவான் விஷ்ணு பெற்ற இடம் காஞ்சிபுரம் அருகிலுள்ள திருமால்பூர் ஆகும் என்று காஞ்சி புராணம் கூறுகிறது. அன்று முதல் இத்தலம் திருமார்பேறு என்றும் தற்பொழுது மருவி திருமால்பூர் என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணு பகவானுக்கு மீண்டும் சக்கராயுதம் கிடைத்த இந்த திருமால்பூர் ஸ்தலத்தை வழிபடுபவருக்கு உலகில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் தரிசித்த பலனும் கிடைக்கும். செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ததீசி முனிவரை வெல்ல முடியாமல் எப்படி சக்கராயுதம் வீழ்ந்தது என்பதை இந்த பதிவு மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்தணும். அடுத்தபடியாக இந்திரன் வஜ்ராயுதம் வைத்திருப்பது எதற்காக அப்படின்னு பார்க்கலாம். சூலாயுதம் கதாயுதம் பற்றி நம்மள பலருக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் சிவபெருமான் அம்மன் கைகளில் சூலாயுதம் இருக்கும், அனுமனிடம் கதாயுதம் இருக்கும், முருகனின் கையில் வேல் இருக்கும். இந்த நிலையில் இந்திரன் மட்டும் வஜ்ராயுதம் வைத்திருப்பது எதற்காக? தேவர்களின் தலைவனான இந்திரனின் வலிமையான ஆயுதமே வஜ்ராயுதம். அதர்வன வேதத்தை உருவாக்கிய அதர்வன முனிவரது மகன் ததீசி முனிவர்தான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கிடைக்க காரணமானவர். ஒரு சமயம் ததீசி முனிவரிடம் தேவர்கள் தங்களின் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து கேட்கும் வரை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்றும் கூறினார். அதன் பின்னர் அவர்கள் மறந்து போய் ஆயுதங்களை திரும்பி வாங்க வராததால் முனிவரும் அவற்றை திரவமாக்கி குடித்துவிட்டார். அதனால் தேவ ஆயுதங்களின் சக்தி முழுவதும் ததீசி முனிவரின் முதுகெலும்பில் போய் சேர்ந்தது. இன்னொரு சமயம் விருத்தாசுரன் என்ற அசுரன் உலகில் உள்ள எந்த ஆயுதங்கள் பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் போன்றவற்றாலோ தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்று வரம் வாங்கி தேவர்களை கொடுமை செய்தான். அதனால் இந்திரன் மிகவும் கவலையடைந்து சிவபெருமானிடம் தங்களை காத்தருள வேண்டுமென கூறினான். சிவபெருமானும் ததீசி முனிவரை சென்று சந்திக்கும்படி இந்திரனிடம் கூறினார். அதன் பேரில் தேவர்களும் இந்திரனும் முனிவரை சென்று சந்திக்கையில், ஏற்கனவே நீங்கள் என்னிடம் கொடுத்த ஆயுதங்களின் வலிமை எல்லாம் என்னுடைய முதுகெலும்பில் சேர்ந்துள்ளது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அதை கொண்டு வஜ்ராயுதம் செய்து விருத்தாசுரனை வதம் செய்யலாம் என்றார். ததீசி முனிவர் கூறியதை கேட்ட இந்திரன் அவரது தியாகத்தை எண்ணி வியந்து தேவதச்சனிடம் கூறி முனிவரின் எலும்பிலிருந்து வஜ்ராயுதத்தை உருவாக்கினார். அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்தாசுரனை வதம் செய்து இந்திரன் வெற்றியடைந்தான். அதன் பின்னரே இந்திரன் ஆயுதமாக வஜ்ராயுதம் நிரந்தரமானது. நன்றி.